கணக்கான பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என பலரும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருள். இங்கே விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய மட்டுமில்லாமல் பல்வேறு மாநகரங்களுக்கு, அதாவது சேலம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாநகரங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் தான் தற்போது விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகை முடிந்து தங்களுடைய பணிகள் தொடர்பாக விடுமுறைக்கு வந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர்வதற்காகவும் சொந்த ஊர்களில் இருந்து மாநகரங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தான் தற்போது அந்த பேருந்து நிலையத்தில் தவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இந்த பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படும். இந்த விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக 1200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில், இந்த போதிய அளவில் பேருந்து இல்லாத நிலையில் இந்த பேருந்துக்காக பல மணி நேரம், அதாவது மதியம் 2 மணியிலிருந்து தற்போது வரை நூற்றுக்கணக்கான பயணிகள், மக்கள், கைக்குழந்தைகளுடன் முதியவர்கள் மட்டுமின்றி பெண்கள் காத்திருக்க வேண்டிய நிலைதான் தற்பொழுது வரை அந்த பேருந்து நிலையத்தில் நீடித்து வருவதை நாம் காட்சிகள் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரை மணி நேரத்திற்கு 1 மணி நேரத்துக்கு 2 பேருந்து 3 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அவ்வாறு இயக்கப்படும் பேருந்துகளில் இடம் பிடிப்பதற்கு அந்த மக்கள் படும் அவதியும் நாம் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கோம். ஜன்னல் வழியாக எகிரி உள்ளே சென்று அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய அவல நிலை ஏற்படுகிறது. இதனால் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என பேருந்துகள் ஏறுவதில் சிரமம் ஏற்படுவதன் காரணமாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என இந்த போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தற்பொழுதும் அந்த பேருந்துக்காக காத்திருக்கும் அந்த அவல நிலை, அந்த மக்கள் அவல நிலையானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதே போல் ஏற்கனவே அந்த சென்னை செல்லக்கூடியவர்கள் அந்த போக்குவரத்து நெரிசலால் தவித்து வரும் நிலையில் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அந்த மக்களை பெரிய அதிருப்திக்குள்ளாகி இருப்பதோடு இந்த ஸ்டாலின் அரசு தொடர்ந்து இந்த புதிய பேருந்துகள் வாங்குவதாகவும், பழைய பேருந்துகள், சீரமைக்கப்படாத பேருந்துகளை சென்னை வரை இயக்கி பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு மட்டுமில்லாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதை தொடர்கதையாகி இருப்பது. இதன் மூலம் இந்த பண்டிகை காலங்களில் சிறப்பு பேருந்து என சொல்லி தனியார் பேருந்துகளை வாடகை எடுத்து தற்போது இயக்கி வருவது, இது போன்ற மக்கள் குளறுபடிகளில் மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலையில் இந்த போக்குவரத்து துறை தொடர்ந்து இது போன்ற பண்டிகை காலங்களில் மக்களை இன்னல்களுக்கு ஆளாகி வருவது இந்த விழுப்புரம் பேருந்து நிலையம் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. அருள், தகவலுக்கு நன்றி சுரேஷ். ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும். நான் வர்றப்பயும் பஸ் ஃபுல்லாக ரஷி, இப்பயும் பஸ் ரஷி. நாளைக்கு பசங்க ஸ்கூல் போக முடியல, கை குழந்தைலாம் வச்சுட்டு இருக்கோம், கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து பிரம்மதேசம்னா அங்கேருந்து திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு பஸ் இல்லைன்றதுனால நாங்கள் திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் வந்தால் இங்கேயும் பஸ்ஸு, இங்கேருந்து இன்னும் எத்தனை ஸ்டாப் தான் நாங்கள் போகிறது, சென்னைக்கு போகணும். இதுவே டைம் ஆயிடுச்சு. பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. பஸ் அங்கேருந்து ஓடி வந்து எல்லாமே பெரியவங்க சின்னவங்க எல்லாமே ஓடி வந்து ஏறதா இருக்குது. அப்பயுமே சீட்டு கிடைக்கல. வந்து சுத்தமாக இல்லை, மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கேற்ற மாரி ஸ்பெஷலாக எல்லா வண்டியும் விட்டுருக்கலாம். அங்கே பாருங்கள், ஒன்றுமே நிற்க கூட இடம் இல்லை, உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. இதில் வந்து பஸ்ஸும் கம்மியாக விட்ருக்காங்க. பொதுமக்களுக்கு இன்னல்கள் அதிகமாக படுறாங்க. இது முன்னாடியே அட்வான்ஸாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும். இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக போயிருக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஜாப் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் பார்க்காத அவங்க கன்சிடரே பண்ணல. பொதுமக்களுடைய கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களும் மக்கள் இவ்வளோ நிற்கிறாங்க, டிப்போலேருந்து யாருமே வந்து கன்சிடர் பண்ணல, பஸ்ஸும் எதுவும் வந்து விடலை.